வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல எத்தனையோ பறவைகள் இருக்குங்க. ஆனா இந்த பறவை வருடத்துல 8ல இருந்து 9 மாதங்கள் வரை நிலத்தையே தொடாம நடுக்கடல்லையே வாழுது. அதுக்கு வீடு இல்ல, மரம் இல்ல, ஏன் கூடுகள் கூட இல்ல. கடல் தான் அதனுடைய உலகம். அது வேகமா பறக்கும். ஆனா அதை விட வேகமா கடலுக்குள்ள நீந்தும். ஒரே மூச்சுல 60 மீட்டர் ஆழம் வர மூழ்கி மின்னல் வேகத்துல மீன்களை வேட்டையாடும். இதுல அதிசயம் என்னன்னா, ஒரு மீனை பிடிச்ச உடனே அது விழுங்காது. அதை வாயில வச்சுக்கிட்டே மீண்டும் வேட்டையாடும். 2, 10, 20, சில நேரங்கள்ல 60 மீன்கள் வர கூட ஒரே நேரத்துல வாயில கவ்விக்கிட்டு வரும். இன்னொரு ஆச்சரியம், வருடம் முழுவதும் இதனோட முகம் ஒரே மாதிரி இருக்காதுங்க. இணை சேர் காலத்துல இதோடைய அழகு திடீர்னு சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு போன்ற பல நிறங்கள்ல மாறிடும். மனித கண்களுக்கு தெரியாத அல்ட்ரா வயலட் ஒளியில இந்த அழகு ஒளிரும். விஞ்ஞானிகள் இன்னும் இதன் முழு ரகசியத்தை புரிஞ்சுக்கிற முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல நூற்றாண்டுகளா குளிர்காலம் வந்தா இந்த பறவை எங்கேயோ போயிடுது. இந்த பறவை எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அவ ஒரே நாள்ல கடலுக்குள்ள மறைஞ்சிடும். அதனால ஒரு காலத்துல இவற்றை காணாமல் போகும் பறவைன்னு கூட அழைச்சிருக்காங்க. பார்க்க ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், நடந்தா ஒரு கோமாளி மாதிரி இருக்கும். ஆனா உயிர் வாழ்வதற்கு இயற்கை உருவாக்கிய மிக சிறந்த கடல் வேட்டைக்காரர்கள்ல ஒன்னா இது திகழுதுங்க. இந்த அதிசய பறவை அட்லாண்டிக் பஃபின் தாங்க. தமிழ்ல இத கடல் கிளின்னு அழைக்கிறாங்க. இன்னைக்கு வனமும் வானமும்ல இந்த சிறிய பறவை எப்படி உலகின் மிக கடினமான கடல் சூழல்ல வாழுதுன்னு விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பல அரிதான தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு. அட்லாண்டிக் பஃபின் அறிவியல் ரீதியா ஃப்ராட்டர்குலா ஆர்டிகா அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஆக்னு அழைக்கப்படுற கடற்பறவைகளோட குடும்பத்தை சார்ந்தது. இந்த குடும்பத்துல இருக்கிற பறவைகள் கடல்ல வாழ்றதுக்குன்னே சிறப்பா உருவானவை. இந்த பறவை சுமார் 20 சென்டிமீட்டர் உயரமும் 500 கிராமுக்கும் குறைவான எடையை கொண்ட ஒரு சிறிய பறவை. இருந்தாலும் நீருக்கடியில மீன்களை துரத்துறதுல தொடங்கி நீண்ட தூரம் வலசை பாதைகள்ல கடல்ல கடப்பது வர அசாதாரணமான பல சாதனைகளை செய்யுது. இது பல பெயர்கள்ல அழைக்கப்படுதுங்க. இவற்றோட வண்ணமயமான அழகின் காரணமா கடல் கிளினும், அதன் வேடிக்கையான தள்ளாடுற நடைனால கடலின் கோமாளினும், மற்றும் ஸ்காட்லாந்து நாட்டுப்புற கதைகள்ல டாமி நோரிங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுது. இவைக்கு கார்ட்டூன் போன்ற தோற்றம் இருந்தாலும் பஃபின் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கடல் வேட்டைக்கார பறவைங்க. இது வேகம், சகிப்புத்தன்மை மற்றும் கடல் வாழ்க்கைக்குனே உருவான ஒரு பறவைங்க. அட்லாண்டிக் பஃபின் பறவைகள் வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல மட்டுமே காணப்படுது. இவை ஐஸ்லாந்து, நார்வே, யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து, கனடாவின் அட்லாண்டிக் பகுதி மற்றும் கிரீன்லாந்து போன்ற நாடுகளோட கடற்கரைகள் மற்றும் தீவுகளில் இனப்பெருக்கம் செய்யுது. இவற்றோட மிகப்பெரிய இனத்தொகை ஐஸ்லாந்துல தாங்க இருக்கு. அதாவது உலகில் கிட்டத்தட்ட 60% பஃபின்கள் இங்கே தான் வாழுது. ஆனா வேல்ஸ்ல உள்ள ஸ்கோமர் தீவு, இங்கிலாந்துல உள்ள ஃபேன் தீவுகள், ஐஸ்லாந்துல உள்ள லாட்ராபியாக் பாறைகள் மற்றும் நியூ ஃபவுண்ட்லாண்ட்ல இருக்கிற விட்லஸ் விரிகுடா போன்ற புகழ்பெற்ற இடங்கள்லையும் இவற்றை இனப்பெருக்க காலத்துல பார்க்க முடியும். ஆண்டின் பெரும்பாலான நாட்கள்ல பஃபின்கள் முற்றிலும் கடல்லையே வாழுது. பெரும்பாலும் கடற்கரையிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுல இனப்பெருக்க காலத்திற்கு மட்டுமே இவை நிலத்துக்கு வருது. பின்னர் மீண்டும் அலைகளுக்குள்ள மறைஞ்சிடுது. குளிர்காலத்துல இந்த பஃபின்கள் எங்க போகுதுன்னு விஞ்ஞானிகள் ஒரு காலத்துல கண்டறிய முடியாம திணறினாங்க. உண்மையில சமீபத்திய செயற்கைக்கோள் உதவியோட தான் இவை பரந்த கடல்ல தொடர்ந்து பயணிக்குதுன்னு கண்டறிஞ்சாங்க. இந்த பறவையோட தோற்றம் வெறும் அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அது பயனுள்ளதும் கூட. இவற்றோட ஆரஞ்சு நிற அழகு இனப்பெருக்க காலத்துல மட்டுமே பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் மாறுது. மற்ற காலங்கள்ல அந்த அழகு மங்கலான சாம்பல் நிறத்துல இருக்கும்.
இந்த வண்ணமயமான மாற்றம் துணையை ஈர்க்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இயற்கை எவ்வளவு அழகான ஒன்றுன்னு நம்மளை யோசிக்க வைக்குது. இன்னும் வியக்கத்தக்க ஒன்று என்னன்னா, அல்ட்ரா வயலட் ஒளியில இவற்றோட அலகுகள் நியான் விளக்கு போல ஒளிரும். இதை சமீபத்தில் தான் ஆய்வு செஞ்சு கண்டறிஞ்சாங்க. இதன் மூலமா இந்த பறவைகளால மனிதர்களால பார்க்க முடியாத வண்ணங்களை கூட பார்க்க முடியுதுன்னு கண்டறிஞ்சாங்க. பஃபின்கள் காற்றுலையும் நீரிலையும் நிமிடத்துக்கு 300 - 400 முறை இறக்கைகளை அடிச்சு பறக்குது. நீர்ல நீந்தும் போது வாத்துகளை போல அவை பாதத்தை பயன்படுத்தி நீந்துறதில்லைங்க. மாறா பென்குயின் போல ரெக்கைய துடுப்பு மாதிரி பயன்படுத்தி தண்ணீரில் வேகமா நீந்துது. நீருக்கு அடியில அவை குறுகிய நேரத்திலேயே 80 கிலோமீட்டர் வேகத்தை எட்டுது. இவை தீவுகளில் இருக்கும்போது, பொதுவா பாறைகளில் நடக்கும் போதும், சிறிய தூரத்தில் பறக்கும் போதும் இவற்றோட ரெக்கைய சமநிலைக்காக பயன்படுத்துகிற விதம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. அதன் ரெக்கைகள் மீதான இவற்றோட கட்டுப்பாடு வியக்க வைக்குதுங்க. அதன் கவனம் மற்றும் துல்லியமா தரையிறங்கிறதுக்காக அது தன் ரெக்கையை அடிக்கிறத மாத்துற விதம் ஆச்சரியமூட்டுறதாகவும் அசாதாரணமாகவும் இருக்குங்க. இவை பறந்து வந்து பாறைகளை நெருங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு சிறிய ஹெலிகாப்டரை போல தனது ரெக்கை அடிப்புகளை வேகமா சரி செஞ்சு தனது வேகத்தை குறைச்சு தரையிறங்கிறதுக்கு முன்னாடி துல்லியமான திருத்தங்களை மேற்கொள்ளுது. இதை பார்க்கறதே ஒரு தனி அழகுங்க. இவற்றோட கண்களை சுத்தி இருக்கிற அந்த முக்கோண வடிவ அடையாளம் அவற்றுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுக்குது. ஆனா இவற்றுக்கு கண் கூச்சத்தை குறைச்சு பளபளக்கிற கடல் நீரில் வேட்டையாட உதவுது. பஃபின் பறவைகளோட ஒவ்வொரு அம்சமும் காற்று மற்றும் கடல் ஆகிய இரு உலகங்களுக்கு இடையே வாழ்வதற்கு சரியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பஃபின்கள் மாமிச உண்ணிகள் தாங்க. அவற்றோட உணவுல மணல் விலாங்கு மீன்கள், ஹெரிங், கேப்லின் போன்ற சிறிய கடல் மீன்கள், சிறிய பீலி கணவாய்கள் போன்ற கடல் உயிரினங்களையே பிரதானமா உண்ணுது. இவற்றோட அசாதாரண திறன்கள்ல ஒன்று பல மீன்களை தங்கள் அலகுகளுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கிறது தான். பெரும்பாலும் ஒரே நேரத்தில் 10 - 20 மீன்கள் வர எளிதா பிடிச்சிருக்கும். இதுவரை ஆய்வுல அதிகபட்சமா பதிவாயிருக்கிறது 60க்கும் மேற்பட்ட மீன்களை தன்னோட அலகுல சேர்த்து வச்ச ஒரு பஃபின் பறவைய பதிவு செஞ்சிருக்காங்க. இவற்றோட அலகுக்குள்ள சிறிய பின்னோக்கி நீட்டிக்கிட்டு இருக்கிற நாக்கு மற்றும் முள் போன்ற அமைப்பை பயன்படுத்தி ஏற்கனவே பிடிச்ச மீன்களை கீழே போடாம புதிய மீன்களை தொடர்ந்து வேட்டையாடும். கரையில பசியோட காத்துக்கிட்டு இருக்கிற குஞ்சுகளுக்கு உணவளிக்க இது ஒரு சரியான பரிணாம வளர்ச்சியா பார்க்கப்படுது. இந்த உலகத்துல 3 வகையான பஃபின்கள் இருக்குதுங்க. இப்ப நாம பார்க்கறது அட்லாண்டிக் பஃபின். இது போக ஹார்ன்டு பஃபின் மற்றும் டஃப்டட் பஃபின்னு 2 வகை இருக்கு. 3மே ஒரே குடும்பத்தை சேர்ந்ததுனாலும் இவற்றோட தோற்றத்துல சில வித்தியாசங்கள் இருக்குது. அட்லாண்டிக் பஃபினுக்கு வெள்ளையான முகமும் வண்ணமயமான அழகும் இருக்கும். ஹார்ன்டு பஃபின்களுக்கு கண்களுக்கு மேல கொம்பு போன்ற அமைப்பு இருக்கும். டஃப்டட் பஃபின்களை அடையாளம் காண்றது ரொம்பவும் சுலபங்க. இனப்பெருக்க காலத்துல இதன் தலைக்கு மேல நீளமான மஞ்சள் நிற இறகுகள் கிரீடம் போல காட்சியளிக்கும். இந்த உருவ வித்தியாசங்களை தவிர்த்து இந்த 3மே ஒரே மாதிரியான வாழ்க்கை மற்றும் வாழ்வியலை கொண்டிருக்கு. பொதுவா வசந்த காலத்தோட பிற்பகுதியில இருந்து கோடை காலத்தோட முற்பகுதி வரை, அதாவது மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை வட அட்லாண்டிக் பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யுது. குறிப்பாக ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ், அயர்லாந்து, ஃபரோ தீவுகள், கிரீன்லாந்து மற்றும் கிழக்கு கனடா போன்ற பகுதிகள். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த பறவைகள் ஆண்டுதோறும் பெரும்பாலும் ஒரே துணையோட தான் சேருது. அது மட்டும் இல்லைங்க, இது மீண்டும் மீண்டும் ஒரே இடத்துக்கு, அதே கூட்டுக்கு திரும்புது. இது பெரும்பாலான பறவை இனங்களில் காணப்படாத ஒன்று. இந்த அழகான தீவுகளுக்கு மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி
ஆண் மற்றும் பெண் பஃபின்கள் ஒன்றையொன்று எதிரே நின்று தங்களுடைய வண்ணமயமான அலகுகளை ஒன்றோடு ஒன்று மெதுவா தட்டிக்கிற காட்சி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. இது ஆங்கிலத்துல பில்லிங்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல தலைய மேலும் கீழுமா அசைச்சும் ஒன்றையொன்று சுத்தி நடந்தும் தங்களோட துணையோட நெருக்கத்தை பல வழிகள்ல வெளிப்படுத்துது. இந்த அழகான காட்சிகள் இவற்றுக்குள்ள இருக்கிற காதல் பிணைப்பை நுட்பமா வெளிப்படுத்துதுங்க. இந்த தீவு முழுவதும் பல கடல் பறவைகள் கூட்டங்களால ரொம்பவும் பரபரப்பா மாறிடும். ஆயிரக்கணக்கான, ஏன் சில இடங்கள்ல லட்சக்கணக்கான கடல் பறவைகள் ஒரே தீவுல கூடும். காற்று முழுவதும் கூவல்கள், சிறகடிப்புகள் மற்றும் கடலில் இருந்து பறவைகள் தொடர்ந்து உள்ளேயும் வெளியேயும் பறக்கிற சத்தங்களால நிறைஞ்சிருக்கும். பஃபின்கள் மண்ணுக்குள்ள நெருக்கமா கூடு கட்டுறதால இந்த தீவு ஒரு பெரிய சத்தம் நிறைஞ்ச கடற்பறவை நகரம் போல தோற்றமளிக்கும். வாங்க அது எப்படி இருக்கும்னு கேட்கலாம். கொஞ்ச நேரத்தில் நாமளும் அந்த பஃபின்களோட உலகத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சுல்ல. கூடுகளை கட்டுறதுக்கு பஃபின்கள் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்யுது. அவை தங்கள் அலகுகளை மண்வெட்டி போலவும் கால்களை கொண்டு மண்ணை உதைச்சு வெளியேற்றவும் செய்யுது. 1 மீட்டர் ஆழம் வர மண்ணுக்கடியில் கூட்டை தோண்டுது. பிறகு பெண் பறவை ஒரே ஒரு முட்டையை இடுது. இது பொதுவாக வெள்ளை நிறத்திலேயே இருக்கு. இரு பெற்றோர்களும் சுமார் 36 இருந்து 45 நாட்களுக்கு மாறி மாறி அடகாக்கும். பஃப்லின்னு அழைக்கப்படுற அந்த குஞ்சு பஞ்சு போன்ற சாம்பல் நிற மென்மையான இறகுகளோட பிறக்குது. இந்த சமயங்களில் பெற்றோர்கள் ஒரு இடைவிடாத வாழ்க்கையை தொடங்குது. கடலுக்கு முன்னும் பின்னுமா பறந்து சில சமயங்களில் ஒரு நாளைக்கு 50 முறைக்கும் அதிகமாக தங்கள் குஞ்சுகளுக்கு மீனை கொண்டு வந்து சேர்க்குது. சுமார் 6 to 8 வாரங்களுக்கு பிறகு ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு நடக்குதுங்க. அந்த கூட்டுல இருந்து குஞ்சு தாமாவே வெளியே வந்து ஒரு பாறையில ஏறி நின்று கடலை பார்க்கும். பிறகு எந்த வழிகாட்டுதலும் இல்லாம தனியா பறந்து பெருங்கடலுக்குள்ள மறையுது. இங்க இருந்துதான் இந்த குட்டி பறவையோட வாழ்க்கையில முடிவில்லாத கடலை கடக்கிற ஒரு அற்புதமான பயணம் தொடங்குதுங்க. வியப்பு என்னன்னா, பெற்றோர் மூலமா இடம்பெயர்வதற்கான எந்த ஒரு பயிற்சியும் இல்லாத இந்த குட்டி பறவை உயிர் பிழைப்பதற்கான யுக்திகளை உடனடியாக கத்துக்குது. நிலத்துல தத்தி தத்தி நடந்த இந்த பறவைகள் கடலுக்கு போன கொஞ்ச நாள்லயே ஒரு கடல் நாடோடியாவே மாறுது. இவை அலைகள்ல மிதந்தபடியே தூங்குது. பல கடல் பறவைகளை போல தங்கள் யூரோபிஜியல் கிளாண்டுன்னு அழைக்கப்படுற ஒரு வகை சுரப்பியை பயன்படுத்தி நீர்புகா எண்ணெய் போன்ற திரவத்தை சுரக்குது. இதை பயன்படுத்தி தங்கள் இறகுகளை சீர்படுத்தி ஒரு வகையான வாட்டர் ப்ரூஃப் கொண்ட இறகுகளா மாத்துது. மேலும் இவை வியக்கத்தக்க திறமையோட புயல்களை கடந்து செல்லுது. இவை கனடா மற்றும் ஐரோப்பிய கடல் பகுதிகளுக்கு இடையே கடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணிக்குது. வியக்கத்தக்க வகையில இந்த குட்டி பஃபின்கள் மீண்டும் நிலத்தை தொடுவதற்கு 3 to 4 ஆண்டுகள் ஆகுங்க. ஆமா, அதுவரை முழுமையா தொடர்ந்து இவை கடல்லையே இருக்கும். பஃபின்கள் பல நூற்றாண்டுகளா மனிதர்களை கவர்ந்து வருதுங்க. ஐஸ்லாந்துல அவை சில சமயங்கள்ல உணவுக்காக வேட்டையாடப்பட்டாலும் இவைகளை கதைகள்லையும் படைப்புகள்லையும் முக்கியமான இடத்தை கொடுத்துருக்காங்க. நார்ஸ் நாட்டுப்புற கதைகள்ல பஃபின்கள் நல்ல வானிலை மற்றும் கடல்ல இருந்து பாதுகாப்பா திரும்புறதற்கான சின்னங்களா பார்க்கப்படுது. ஒரு காலத்துல மீனவர்கள் பஃபின்கள் உள்நாட்டுக்குள்ள பறந்து வருவதை கண்டா புயல் வரப்போகுதுன்னு அவை மீன்களை கொண்டு வரதை பார்த்தா
கடல் வளமா இருக்கிறதுக்கான அறிகுறின்னு நம்புனாங்க. இன்னைக்கு பஃபின்கள் வனவிலங்கு சுற்றுலா பயணிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்களை ரொம்பவுமே ஈர்த்து வருதுங்க. கடலோர சமூகங்களுக்கு இது ஒரு பொருளாதார உயிர் நாடியாகவும் மாறி இருக்கு. இந்த அழகான பறவைகளுக்கு அயர்லாந்து, பிரிட்டன், அல்டர்னி, நார்வே, ஃபரோ ஐலாண்ட், ஐஸ்லாந்து, பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, காம்பியா, வியட்நாம் போன்ற எண்ணற்ற நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த பறவைகள் கிட்ட நல்ல மீள்திறன் இருந்த போதிலும் இவை பெரும் சவால்களை எதிர்கொள்ளுது. காலநிலை மாற்றம், குறைந்து வரும் மீன் இனங்கள், அளவுக்கு மீறிய மீன்பிடிப்பு, நெகிழி மாசுபாடு, எண்ணெய் கசிவுகள், ஆக்கிரமிப்பு உயிரினங்களால வேட்டையாடப்படுதல் போன்ற பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகுது. பெருங்கடல்ல பெருகி வர வெப்பத்தினால மீன் இனங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருது. இவைக்கு உணவு தட்டுப்பாடும் ஏற்படுது. பஃபின் தற்போது IUCN பட்டியல்ல பாதிக்கப்படக்கூடிய இனமா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா நம்பிக்கை துளிர்த்தெழுற மாதிரி பல பாதுகாப்பு நடவடிக்கை மூலம் இவை தொடர்ந்து மீட்டெடுக்கப்பட்டு வருது. இதுல ரொம்பவும் ஊக்கமளிக்கிற வெற்றி கதைகள்ல ஒன்று, அமெரிக்காவின் மெயின் மாகாணத்துல ப்ராஜெக்ட் பஃபின் மூலமா 150 ஆண்டுகளுக்கு முன்பு அழிஞ்சு போன கூட்டங்களை மீண்டும் உருவாக்க உதவி இருக்கு. நம்ம எல்லோருடைய தொடர் முயற்சியால நிச்சயமா இந்த அழகான பறவைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல முடியும். அட்லாண்டிக் பஃபின்கள் ஒரு வண்ணமயமான பறவைங்கிறத விட மேலானது. அது கட்டுக்கடங்காத கடினமான வட அட்லாண்டிக் வாழ்வியல் சவால்களை எதிர்கொள்ளுற ஒரு நம்பிக்கை சின்னமா இருக்கு. கடலிலும் வானிலும் ஒரு மாவீரனாகவும், ஒரு அர்ப்பணிப்புள்ள தாயாகவும், புயல்களையும் மாறி வரும் காலநிலைகளையும் தாங்கி வாழுற ஒரு போராளியாகவும் இருக்கு. பண்டைய நாட்டுப்புற கதைகள் முதல் நவீன பாதுகாப்பு வர பஃபின்கள் மனித கற்பனையை தொடர்ந்து கவர்ந்து வருது. ஒருவேளை அதுதான் அவற்றின் மிகப்பெரிய சக்தியா கூட இருக்கலாம். அழகும் மீள்திறனும் பெரும்பாலும் எதிர்பாராத முகங்கள்ல தோன்றுங்கிறத நமக்கு நினைவூட்டுது. காற்றோடு அலைகள் மோதிக்கொண்டிருக்கிற வட அட்லாண்டிக் பகுதியில நீங்க எப்பவாவது நிற்கும் போது வானவில் போன்ற அழகோட ஒரு சின்னஞ்சிறு பறவை தன் வாயில மீன்களை கவ்விக்கிட்டு பறந்து போச்சுன்னா அது என்ன பறவைன்னு உங்களுக்கு நல்லாவே இப்போ தெரியும். அட்லாண்டிக் பஃபின், பிரமிக்க வைக்கிற கடல் கிளி. என்னோட இந்த பஃபின்களோட உலகத்துக்குள்ள போயிட்டு வந்ததை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சீக்கிரமே வனமும் வானமும்ல வேற ஒரு உயிரினத்தோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.